இப்போ தீர்ப்பு நேற்று வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, தீர்ப்பு முழுமையாக அது எங்களுடைய லா ஆஃபீஸர்ஸ் மூலமாக நம்ம ஏஜி மூலமாக ஒரு ஒப்பீனியன் நாங்கள் வாங்குகிறோம். நாங்கள் அதில் அது சார்ந்து தான். ஏன்னா இது வந்து மனதளவில் எங்களுடைய ஆசிரியர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா அவங்க செய்கின்ற பணிங்கிறது சாதாரண பணி இல்லை. ஏற்கனவே எந்தெந்த டீச்சர்ஸும் இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றினார்களோ அந்த டீச்சர்ஸோடைய ப்ராடக்ட்ஸ் தானே ஒரு நல்ல மருத்துவர்கள், நல்ல ஒரு இன்ஜினியர்ஸ், நல்ல ஒரு ஐடிஐ சார்ந்திருக்கின்ற ஒரு இதெல்லாம் இப்போ ஃபாரினில் போய் வேலை பார்த்து பெரிய இடத்துல இருக்காங்கன்னா எல்லாமே அந்த டீச்சர்ஸ் உருவாக்குனவங்க தான் அதெல்லாம். ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன விதமான ஒரு நியாயத்தை இப்போ மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஸோ அது சார்ந்த அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை முடிவு செய்ததுக்கு பிறகு எந்த ஒரு டீச்சரையும் விட்டுவிடாமல் அவர்களை அரவணைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம். ஆர்டிஇ தான் இன்னும் அவங்க ஒன்றிய அரசுலேருந்து கிட்டத்தட்ட 600 கோடி ரூபா நமக்கு வர வேண்டிய பணமே வராமல் இருக்குதுல்ல. இப்போ என்ன தான் நம்முடைய மாநில அரசாங்கம் நம்முடைய 40% கொடுத்தாலும் அது வந்து போதுமானதாக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் அவங்ககிட்ட இது ஆர்டிங்கிறது வந்து ஒரு நீங்கள் ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து நாங்கள் கேட்குற பண்ணோம். இது ஆஸ் பர் ஆக்ட். இந்த ஆக்டுக்கு எப்படி உருவாக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மூலமாக அவருடைய வலியுறுத்தலின்படி நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்ட ஒரு சட்டம் அது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க பணத்தை விடுவிக்கிறது தான் அவர்களுக்கான அழகு. ஆனால் அதை செய்யாமல் இதிலும் அரசியல் பார்க்குறார்கள். அப்படியே அது வேதனைக்குரியது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் எதுவுமே கேட்காம அவங்க பாட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு ஒரு இந்த கொள்கையை நீ ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு அப்போ தான் தருவேன் என்று சொல்லுகின்ற அந்த பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வை அதுவும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்களே. ஒரு மாணவ செல்வங்களே காக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டை எப்படி அக்கறையோடு அவர்கள் காப்பார்கள் என்ற கேள்வி தான் நான் வைக்கிறேன். இந்த டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஆர்பி மூலமாக ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த டைம் டேபிள் படியாகத்தான் உங்களுக்கே தெரியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அது சார்ந்த எக்ஸாம் நடத்துலேருந்து அதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதுவே பார்த்திங்கன்னா 3-4 மாதங்கள் ஆகிடும். அதில் யாராச்சும் ஒரு கேள்வியில் இந்த கேள்வி எனக்கு சந்தேகம் இருக்கின்றது, இதில் வந்து தவறு இருக்கின்றது நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா அது சார்ந்து எவ்வளோ நேரம் நம்ம டிலே ஆகுது நீங்களே பார்க்குறீங்க. இந்த இப்போ நம்ம கொடுக்க போகிற இந்த அப்பாயின்மெண்ட்டு போன வருஷம் நவம்பர் மாதம் இறுதியில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு அப்பாயின்மெண்ட். அதில் 2% நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வழக்குக்கு போகும்போது இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு விதமான ஒரு கால நேரம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனால ஒரு பாதிப்பு எப்படியும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கின்றது. கண்டிப்பாக இது நம்ம கொடுக்கும்பொழுது அடுத்தடுத்த டைம் டேபிளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொடுத்துருக்கணும். நீங்கள் சொன்னது உண்மை தான். இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு 10,000 டீச்சர்ஸ் தேவைப்படுது. அது சார்ந்து அதுக்குன்னு எங்கேயுமே நாங்கள் வந்து டீச்சர்ஸ் இல்லாமல் எங்கேயுமே பாடம் நடத்துறதெல்லாம் தடைப்படுறதில்லை. எஸ்எம்சி மூலமாக உடனடியாக அதற்கு பணங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு எஸ்எம்சி மூலமாக அதை நாங்கள் அந்த பாடத்தை நாங்கள் நடத்திருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு எந்த விதத்திலும் அது ஒரு தடங்களாக இருந்துவிடக்கூடாது என்று பார்க்குறோம். எங்களோட டைம் டேபிள் படி எந்த ஒரு கோர்ட் இதுவும் இல்லாமல் போனது என்று சொன்னால் வித்தின் 1.5 வருஷத்துலேயே எங்களால் கண்டிப்பாக அனைத்தையுமே எங்களால் நிரப்ப முடியும் நம்பிக்கை எங்களுக்கு.